அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரமலான் சீரியலில் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான வாழை இலை அடை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வாழை மரம் நிற்கிது. அதிலேருந்து ஒரு இலையை பறிச்சிட்டு வந்தாச்சு. வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சமாக பேர்த்தம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இது நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதை நம்ம வீட்டில் செஞ்ச நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சைடில். இப்போ நான் வறுத்த இடியப்ப மாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இடியப்ப மாவுக்கு கிண்டுற மாதிரி நல்லா கொதிக்கிற வெந்நியை ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. வாழையிலேயும் லைட்டாக கீ தடவிட்டு கையிலையும் கொஞ்சமாக கீ எடுத்துக்கோங்க. இதை வச்சுட்டு மேலே லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். தட்டி ரவுண்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வச்சு அவிச்சி எடுக்க வேண்டியதான். ஒரு 5 to 10 minutes ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஆவியில் வச்சு அவிச்சி எடுத்துட்டேன். சூப்பராக வந்துடுச்சு. நோன்பு திறக்கவும் டைம் ஆகிடுச்சு. அப்புறமா நோன்பு திறக்கிறதுக்குள்ளே ஐட்டம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நோன்பு திறக்க போகிறோம். எங்களோட இஃப்தார் இப்படி தான் போச்சு. எங்களோட இஃப்தார் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல இஃப்தார் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.